உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு செல்வது யார்? நாளை பல பரீட்சை. மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்று வரும் 9வது T20 உலகக்கோப்பை போட்டிகளில் லீக் மற்றும் சூப்பர் 8 சுற்றுகள் முடிந்துள்ளது. உலகக்கோப்பையை எந்த நாடு முத்தமிடும் என்பதை காண உலகம் முழுவதிலும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர். 20 நாடுகள் பங்கேற்று விளையாடிய இந்த தொடரில் இந்தியா உட்பட இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கின்றன. இவற்றில் இந்தியா ஒரு முறையும் இங்கிலாந்து 2 முறையும் உலகக்கோப்பையை வென்றுள்ளது. அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ள எந்த அணியும் ஒன்றுக்கொன்று சலித்தவை அல்ல. இந்தியா இதுவரை ஒரு போட்டியில் கூட தோற்காமல் அரையிறுதிக்கு வந்துள்ளது. இந்திய அணியை பொறுத்தவரை ரோஹித், சூரியகுமார் யாதவ் ஆகியோரின் பேட்டிங் ஃபார்ம் அணியின் நம்பிக்கையை வலுப்படுத்தியுள்ளது. பந்துவீச்சில் பும்ரா, ஹர்தீஷ் வேகத்தில் கலக்க, மறுபுறம் குல்தீப் மற்றும் அக்சர் பட்டேல் ஆகியோர் சுழலில் எதிரணியை திணறடித்து வருகின்றனர். நடப்பு சாம்பியனான இங்கிலாந்து அணியை பற்றி சொல்லவே தேவையில்லை. பட்லர், மொயின் அலி, ஃபரூக், லிவிங்ஸ்டன், சாம் கரன் ஆகியோர் எதிரணிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கின்றனர். பந்துவீச்சில் ஆதில் ரஷீத், டாப்லி, மார்க் வுட் ஆகியோர் தங்களது திறமையை தொடர்ந்து நிரூபித்து வருகின்றனர். இதுவரை எந்த ஒரு ICC கோப்பையும் வென்றிடாத தென்னாப்பிரிக்கா நடப்பு தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்றே ஆக வேண்டும் என்று தீர்க்கமான முடிவுடன் விளையாடி வருகின்றனர். அந்த அணியில் பாரபட்சம் பார்க்காமல் பந்தை துவம்சம் செய்யும் டிகாக், ஹென்ட்ரிக்ஸ், கிளாசன், மில்லர் போன்ற வீரர்கள் அதிரடியாக விளையாடி வருகின்றனர். பந்துவீச்சு மற்றும் ஃபீல்டிங் பற்றி சொல்லவே தேவையில்லை. ரபாடா, யான்சன், நாட்ரேஜ், சுழலில் கேசவ் மகாராஜா, ஷாம்சி ஆகியோர் பேட்ஸ்மேன்களை திணறடித்து வருகின்றனர். அடுத்து இடம்பெற்றுள்ள அணியான ஆப்கானிஸ்தான் பற்றி சொல்லவே தேவையில்லை. நீண்ட காலமாக கிரிக்கெட்டில் கோலோச்சி விளையாடி வரும் ஆஸ்திரேலியா போன்ற ஜாம்பவான் அணிகளையே தோற்கடித்து உலகில் உள்ள ஒட்டுமொத்த ரசிகர்களையும் தங்கள் பக்கம் வசீகரித்து வைத்துள்ளது. பேட்டிங்கில் குர்பாஸ், இப்ராஹிம், ஓமர் சாய், நபி போன்றவர்கள் சீரான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். ரஷீத் கான் தலைமையிலான பந்துவீச்சு படை உலகத்தரம் வாய்ந்த பேட்ஸ்மேன்களையே அச்சுறுத்தி வருகின்றனர். இதுவரை அவர்கள் பெற்ற வெற்றியே அதற்கு சான்று. எது எப்படியோ நாளை நடைபெற உள்ள 2 போட்டிகளும் ரசிகர்களுக்கு விருந்தாகவே இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.